தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கமாக வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து மூன்று தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சிவகரா. ஆளுநர் மாளிகையில் இன்றைக்கு இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறத அந்த சந்திப்பின் போதே அவரிடம் எடுத்து கூறியதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் அவர்களுக்கு உள்ள அந்த பிரத்யேக அதிகாரம் அதை பயன்படுத்தி அவரும் விருப்பப்பட்டபடியினால முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறோம். வழக்கமான நடைமுறை என்பது ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஒரு அரசியல் கட்சி தனி பெரும்பான்மை பெற்றவுடனே அந்த அரசியல் கட்சியை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த சான்றிதழ் வழங்கி அவங்கள பதவி ஏற்று குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களுக்குள் சட்டப்பேரவை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் கடந்த கால அணுகுமுறையா இருந்தது. இது டெல்லியில் இருந்தது, பல மாநிலங்களில் இருந்தது. உதாரணத்துக்கு 88 புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு ஜானகி அம்மாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் வைத்து அவர்களை அசம்பிளியில தான் நிரூபிக்கணும்னு சொன்னாங்க. அங்க பிரச்சனை PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்தபோது பிரச்சனைகள் உருவாகி வந்தது. அப்ப அந்த அணுகுமுறைக்கு மாறாக திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் தாவேகாவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் கடிதத்தை கொடுக்கிற பொழுதே அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 15 நாட்கள் காலக்கெடு வழங்க வேண்டும், வழக்கமான நடைமுறைப்படி என்பதையும் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் முதல் நாள் சந்திப்பின் போது இந்த 118 என்கிற அந்த இலக்கத்தை முழுமையாக இந்த 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தோடு வந்தால்தான் முடியும், அதற்கு 2 நாள் அவகாசம் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு தகவல்கள் வந்தது. இந்த 108 பிளஸ் காங்கிரஸ் 5 113 என்கிற நிலையில் இன்னும் ஒரு 5 அல்லது 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவை என்கிற நிலை இருப்பதால் தான் இந்த சிக்கல் உருவாகி இருக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து தாவேகா எப்படி மீளப் போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. மிக நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்போது ஆளுநர்